இந்த 2026ல் என்னுடைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ஒரு 2 ஸ்பெக் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அந்த 2 ஸ்பெக்குமே வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தார். சரின்னு சொல்லிட்டு அதில் நான் ஒரு ஸ்பெக்கை வந்து செலக்ட் பண்ணி சொன்னேன். இருந்தாலும் அவர் என்ன சொன்னார், நீங்கள் ஷோரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. நாங்கள் அங்கே ஷோரூமுக்கு போன பிறகு அங்கே எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், எந்த லேப்டாப் எடுக்கலாம் அப்படின்றது. சரி, நாங்கள் வந்து என்ன லேப்டாப் எடுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பட்ஜெட்டில் வந்து நாங்கள் அந்த லேப்டாப் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். நாங்கள் லேப்டாப்லாம் வாங்கின பிறகு நாங்கள் அந்த ஷோரூம்குள்ள இருந்து என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. கௌதம் இவர் வந்து என்னோட கஸ்டமர். கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே உள்ள லேப்டாப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தான் சர்வீஸ். அந்த வகையில் வந்து இவர் எனக்கு ரொம்ப பழக்கம். அதனால என்ன சொன்னார், எனக்கு வந்து ஒரு லேப்டாப் வந்து எனக்கு சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அவர் அமிச்ச ஸ்பெக்கு வந்து 2 இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ஒன்று ஏஎம்டி வேரியன்ட். அந்த லேப்டாப் பிராண்டு பார்த்தீங்கன்னா ஏசர் நைட்ரோ 5 அமைச்சிருந்தார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டெல் வேரியன்ட்ல அமைச்சிருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா ஏசர் ஏஎல்ஜியில் அமைச்சிருந்தாரு. இப்போ இந்த லேப்டாப்போட ஸ்பெக்கு சொல்கிறேன், நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஏசர் நைட்ரோவை பொறுத்தளவு ஏஎம்டி ரைசான் 5 6600H சீரியஸ். இதோட கோர் பார்த்தீங்கன்னா 6 கோரு 12 த்ரெட் இருக்கு. அதோட கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 4.5 GHz வரைக்கும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசர் ஏஎல்ஜியில் இன்டெல் வேரியன்ட். இது வந்து i5 13500H 12 கோரு 16 த்ரெட். பூஸ்ட் கிளாக் பார்த்தீங்கன்னா 4.7 GHz. அப்போ இந்த 2 ஸ்பெக் எனக்கு வந்து அமுச்சு விட்றாரு. அமுச்சு விட்டு எது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நான் வந்து என்ன சொன்னேன், ஏசர் ஏஎல்ஜியில் கோர் அண்ட் த்ரெட் எல்லாம் வந்து பெட்டராக இருக்கு, நம்ம வந்து அதுவே சூஸ் பண்ணிக்கலாமே சார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரி, ரைட், ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓகே பண்ணியாச்சு. டக்குன்னு அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் என் கூட ஷோரூமுக்கு வந்து நீங்கள் எடுத்து கொடுக்கணும், இல்லாட்டி நான் கோச்சிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சார் கோச்சிக்கிறதுக்கு இல்லை, நம்ம வந்தால் சரி வரா சார் அப்படின்னா, இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கையோடு இழுத்து கூட்டு போயிட்டார். வாங்க அப்படின்னு சென்று ஷோரூமுக்குள்ளே போகிறோம். போன பிறகு அங்கே என்னன்னா எங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன், நிறைய லேப்டாப்ஸ் வந்து அங்கே இருக்குது. நாங்கள் போனோன்னா ஏசர் ஏஎல்ஜி வந்து டெமோக்கு ஒன்று வச்சுருக்காங்க. சரி, நம்ம அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, என்னுடைய ஒர்க்கு வந்து எடிட்டிங். அவர் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட், ஃபோட்டோஷாப்பு, ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு. அப்போ எனக்கு எஸ்ஆர்ஜிபி உள்ள லேப்டாப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் பட்ஜெட்டுக்குள்ளே வரதுல எஸ்ஆர்ஜிபி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இருந்தாலும் நாங்கள் அங்கே ஒரு 2-3 லேப்டாப் வந்து செக் பண்ணோம். ஏசர் நைட்ரோவில் வந்து எஸ்ஆர்ஜிபி இருக்கா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஏசர் ஷிஃப்ட் கோல இருக்கும் எஸ்ஆர்ஜிபி. அப்போ நாங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணி பார்த்தோம், அதுலேயும் வந்து இல்லை. சரி, ரைட்டு, ஏசர் பிரிடேட்டர்லனாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக அங்கே போன வேலை கஸ்டமர் வந்து பதறிட்டார். ஐயோ, எனக்கு வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் கிடையாது, என்னுடைய பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் சார், நீங்கள் அங்கெல்லாம் அந்த சைடே நீங்கள் படுக்காதீங்க, வேணாம் இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கூட்டம் வந்துட்டார். சரின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்போ தான் வந்து எங்களுக்கு அங்கே உள்ள சர்வீஸ் இன்ஜினியர் கரெக்டாக வந்தார். வந்தப்போ நாங்கள் அவர்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தேன். நான் சாரோட பர்பஸ் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட், ஃபோட்டோஷாப்பு, ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐடி ஜாப்ல இருக்காரு. அந்த மாதிரி கோடிங்கும் ஒரு சில விஷயங்களும் வந்து இதில் பண்ணுவார். அப்போ அவருக்கேற்ற லேப்டாப் வந்து என்ன எடுக்கிறது அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து ஏசர் நைட்ரோ 5 தான் வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு. சரி, ரைட், அதில் உள்ள ஸ்பெக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப அந்த ஸ்பெக்கெல்லாம் நாங்கள் கேட்கும்பொழுது எனக்கு வந்து ஒத்துவலை, பிடிப்படலை. அப்போ என்ன பண்ணுறேன்னா, அங்கே உள்ள ஏசர் நைட்ரோ ஒன்று வந்து டெமோக்கு ஒன்று வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை செக் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ ஏசி ஓடிட்டு இருக்கு. ஏசி ஓடிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட் ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை இந்த பிசி வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட அவர்கிட்ட கேள்வி, இவருக்கு ஏசர் ஏஎல்ஜி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவர் கேட்ட கேள்வி, யார் அங்கே சர்வீஸ் இன்ஜினியர் கேட்ட கேள்வி, அவரு 4K வீடியோ தான் எடிட் பண்ணுவாரா அடுத்த கேள்வி. இல்லை சார், அவர் என்ன சொன்னார், இல்லை நான் அவ்வளோ பெரிய எடிட்டர்லாம் கிடையாது, நான் சும்மா சின்ன எடிட்டர் தான் அப்படின்றப்ப 100% அவருக்கு வந்து ஏசர் ஏஎல்ஜி செட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு 3D மாடலிங்கு, ஒரு AAA கேமு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஏசர் ஏஎல்ஜியில் நீங்கள் செய்ய முடியாது. சின்ன சின்ன எடிட்டிங் வேணால் நீங்கள் எதாவது தாராளமாக பண்ணிக்கலாம், 1080p எடிட்டிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னார். இப்போ வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு மனசாக எல்லாரும் சேர்ந்து ஷோரூமுக்குள்ளே உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஏசர் ஏஎல்ஜி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சார், நீங்கள் பார்த்த லேப்டாப்பும் இதுவும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி பாக்ஸை கொடுத்து எங்கள்கிட்ட பார்த்துக்க சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏஎல்ஜி AL-15G-53. இது வந்து விண்டோஸ் 11 ஹோமில் தான் கொடுத்துருக்காங்க. இன்டெல் கோர் i5
13th Gen 13500H ப்ராசர், 15.6 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. NVIDIA கிராஃபிக்ஸை பொறுத்த அளவு 3050 6GB GDDR6ல கொடுத்துருக்காங்க. 16GB DDR4 மெமரி கொடுத்துருக்காங்க. 512GB NVMe. இந்த ஸ்பெக்கை வந்து நம்மள்ட்ட கொடுத்து நீங்கள் பார்த்ததும் இந்த பாக்ஸில் இருக்கிறது ஒன்று தானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி நானும் கஸ்டமர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை செக் பண்ணுறோம். செக் பண்ண பிறகு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பில்லிங்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பில்லிங்லாம் முடித்த பிறகு லேப்டாப்பை கஸ்டமர் கையில் கொடுத்து நீங்களே வந்து சீல் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோம். இன்கேஸ் இந்த இடத்துல சீல் ஓப்பனில் இருந்துருச்சுன்னா ஆல்ரெடி இல்லை மேலே வந்து எதாவது கண்ணாடி டேப்பு போட்டு ஒட்டியிருப்பாங்க நமக்கு தெரியாத மாதிரி, அந்த மாதிரி ஒட்டி இருந்தால் நீங்கள் அந்த லேப்டாப்பை வாங்கக்கூடாது. வேண்டாம், எனக்கு ஃப்ரெஷ் பீஸு சீல் பேக்கோட தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். அப்போ அவர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை வந்து வெளில எடுக்கிறோம். லேப்டாப்பு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வாட்ஸு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி லேப்டாப் வரப்போ பவர் கேபிள் தனியாகவும் லேப்டாப்போட அடாப்டர் தனியாகவும் தான் வருது. நம்ம தான் எடுத்து ஒன்னோட ஒன்று நம்ம மெச் பண்ணிடணும். பண்ண பிறகு நம்ம வந்து சார்ஜை வந்து கனெக்ட் பண்ணி சுவிட்சை ஆன் பண்ண பிறகு தான் லேப்டாப் வந்து ஆன் பண்ணணும். என்றைக்கு வந்து பேட்டரி மோடில் ஆன் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு லேப்டாப் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரிக்கும் பொழுது கஸ்டமர் தான் வந்து ஆன் பண்ண வைக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு லேப்டாப் நீங்கள் தான் பேமெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணோடனே லேப்டாப் வந்து எடுத்தோடனே நேராக விண்டோஸ்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது ஆல்ரெடி ஏதோ யூஸிங்கில் இருந்த லேப்டாப் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து செட்டப் ஒவ்வொன்றா கேட்கும். இந்தியாவா, கீபோர்டோட லாங்குவேஜ் என்ன, இங்கிலீஷ் இந்தியா, உங்களோட நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா என்ன செக்யூரிட்டி பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு ஓஎஸ்குள்ளே போக ஆரம்பிக்கும். இது எல்லாமே கஸ்டமர் அங்கே நின்று அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால எல்லாமே அவரே செஞ்சு முடிச்சிட்டாரு. நாங்கள் எதுவுமே செய்யலை. பாக்ஸில் இருக்கிற கான்ஃபிகரேஷனும் உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற கான்ஃபிகரேஷனும் ஒன்றா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணணும். இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் செக் பண்ணுறோம். கோர் இன்டெல் i5 13th Gen 13500H சீரியஸ் ப்ராசஸரு, 16GB ரேமு, இது எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணுறோம். இதில் முக்கியமாக நாங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணது வந்து விண்டோஸ் ஆக்டிவேட்டில் இருக்கா அப்படின்றது. விண்டோஸ் ஆக்டிவேட்டில் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷாப்பில் சொன்னோம் அவங்கள்ட்ட, என்ன சார் ஆக்டிவேஷன் ஆகலையே அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஆக்டிவேஷன் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே வந்து அதை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொடுத்து அதை வந்து எனக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவேட்ன்றது வந்துருச்சு. அப்போ ஒவ்வொன்றுத்தையுமே நாங்கள் செக் பண்ணுறோம். அதாவது ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபை இது ரெண்டும் அட் அ டைமில் ஒர்க் ஆகுதா, சவுண்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு யூடியூப்ல வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம். வெப்கேம் எப்படி ஒர்க் ஆகுது, கீபோர்டில் உள்ள கீஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, டச் பேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா பொறுமையாக உட்காந்து செக் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மணி வரைக்கும், காலையில் 10 மணிக்கு போனோம் நாங்கள் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி 1:15 மணி வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஆக்சுவலாக என்னை கூப்பிட்டு போனால் அந்த டைமே பத்தாது. ஏன்னா அங்கே உள்ளவங்களாம் கதறிடுவாங்க. ஆஹா இவன் யாரா, இவனை யாரா கூட்டு வந்தா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் யோசிச்சதெல்லாம் உண்டு. அதுக்காண்டியே நான் போக மாட்டேன். ஏன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து கொடுப்போம் நாங்கள். அது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஏன் இது எல்லாமே நம்ம வந்து அந்த ஷோரூமுக்குள்ளே உட்காந்து நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா 1 வீக்குக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதே ஷோரூமுக்குள்ளே கொண்டு போய் கொடுத்து, சார் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அதனால தான் நம்ம ஒரு லேப்டாப் எடுத்தோன்னே எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடணும். அப்போ லேப்டாப் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். அப்புறம் கஸ்டமர் கேட்டோம், உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபுல்லாக திருப்தி தானே அப்படின்னா. எல்லாமே எனக்கு திருப்தி சார், கொஞ்சம் பேசிக் சாஃப்ட்வேர் மட்டும் எனக்கு போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பேசிக் சாஃப்ட்வேர் கேட்டோம், எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு இடத்துல கூட மூஞ்சி சுளிக்கலை. ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு காலையில் 10 மணிலேருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் நிற்க விடுவாங்களே ஏதாவது ஒரு கடையில், வெளில போடான்னு வரட்டிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி செய்யலை. நீங்கள் எவ்வளோ நேரம் வந்தாலும் செக் பண்ணுங்கள் சார் உட்காந்து அப்படின்னு. ஏன்னா வேணான்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவோம், அது அடுத்த பிரச்சனை. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே ஒரு லேப்டாப் எடுக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் பொறுமையாக உட்காந்து செக் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 65,000 ரூபா. அதே மாதிரி சீரியல் நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா பயாஸில் உள்ள சீரியல் நம்பர், லேப்டாப்புக்கு பேக் சைடில் உள்ள சீரியல் நம்பர், அவங்க பில்லு கொடுத்த பிறகு பில்லில் உள்ள சீரியல் நம்பர், இது 3ம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நாங்கள் வந்து செக் பண்ணிட்டோம். வாங்கின உடனே வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணியாச்சு. அப்போ இந்த லேப்டாப்போட ரிவ்யூ வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். அதை நம்ம உடனே கேட்டுட்டோம் அப்படின்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது வாங்குறவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அவர் யூஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் யூஸ் பண்ணியிருப்பாரா. எப்போ வாங்கினோம்? ஸ்டார்டிங்லாம் வாங்கினோம். இன்னும் ஒரு 10 நாள் அவர் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவர்கிட்ட எப்பயும் போல் கால் பண்ணி கேட்போம், எப்படி வாங்கலாமா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் இல்லை அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத கேட்டோம்னா இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்து உண்மையை ஓப்பனாக சொல்லிடுவாங்க. இது வாங்குங்க, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கப்புறம் அவரோட ரிவ்யூ வந்து கேட்போம்.
என்ன சொல்கிறாருன்னு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஏஎல்ஜி லேப்டாப் வாங்கலாமா என்னன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்போ இந்த லேப்டாப் வந்து யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஏன்னா நான் வந்து எடிட்டிங் பண்ணுவேன், அட் அ டைமில் வந்து நான் கேமிங்கும் ப்ளே பண்ணுவேன், அதே மாதிரி என்னோட ஸ்டடி பர்பஸுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லேப்டாப் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஒரு AAA கேமிங்கோ இல்லை பெரிய லெவலில் ஒரு 3D மாடலிங் பண்ணி அதை ரெண்டர் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகவே தான் எடுக்கும். அதை பொறுத்தளவு இந்த லேப்டாப்பில் வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு அவர் சொன்னதான் தெரியும். பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுவீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதெல்லாம் வந்து நார்மல் லேப்ல அது பிரச்சனை கிடையாது. ப்ரீமியம் போதுதான் உங்களுக்கு ரெண்டையும் போடும்போது தான் உங்களுக்கு லாக் வரும். அதுதான் அதுக்கு தான் நம்ம சீக்கிரம் பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படி சொல்லலாம். ஆக்சுவலி இந்த பிரைஸ் இருக்கிறதுனால கொடுக்குறேன். ரேட்டிங் இதுதான்.